ஸ்ரீமாத்ரே நமக. நம்ம அன்பர்கள், நம்ம சப்ஸ்கிரைபர்கள் எல்லோரும் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு இருக்குது, மாப்பிள்ளை இருக்குது, அவங்களுக்கு கல்யாணம் முடியல, அதுக்கு வரன் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு ஜாதகம் கூட கிடைக்கவே மாட்டேக்கு, அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால வாராகி மேட்ரிமோனி.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை நம்ம உருவாக்கியிருக்கோம். இது முழுக்க முழுக்க பதிவு கட்டணம் இலவசம். இதில் நீங்கள் ஏதாவது பதிய நினச்சிங்கன்னா, உங்கள் வீட்டில் யாராவது வரன் பார்த்துட்டு இருந்தா, பையனுக்கோ பொண்ணுக்கோ இருந்தால் நீங்கள் பதியலாம். இது சம்பந்தமான முழு விவரங்களும் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு முழு விவரங்களும் அனுப்பி வைக்கப்படும். நன்றி. ஸ்ரீமாத்ரே நமக. நம்ம ஸ்ரீவித்யா சேனல் நேயர்கள் நிறைய பேர் கேட்டிருந்த விஷயம் என்னன்னா, இந்த குரு பூர்ணிமா எதுக்காக வேண்டி கொண்டாடணும், அந்த குரு பூர்ணிமா அன்று நாம் என்ன செய்ய வேண்டும், இதுதான் நிறைய பேர் கேட்ட கேள்வி. 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தான் குரு பூர்ணிமா. எப்போவுமே ஆடி மாதத்தில் வர பௌர்ணமியை கணக்கெடுக்கணும். அதுவும் பௌர்ணமி சூரியனும் பௌர்ணமி அதாவது சூரிய உதயத்தில் பௌர்ணமி இருக்கக்கூடிய நாள் தான் குரு பூர்ணிமா. குரு பூர்ணிமா அப்படிங்கிறது வேத வியாசர், அதாவது வேதத்தை உபதேசம் செய்யக்கூடிய அந்த வியாசர் அவதரித்த நாளை தான் குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் புத்தர் வந்து முதல்ல அவரோட சீடர்களுக்கு பிரசங்கம் பண்ணக்கூடிய அந்த நாள் குரு பூர்ணிமான்று தான் அவர் ஆரம்பித்தார். அதே போல் மகாவீரர் முதல்ல ஒருத்தரை தன்னுடைய சீடரை ஏற்றுக்கொண்ட நாளும் இந்த குரு பூர்ணிமா. அவ்வளவு சிறப்பு பெற்றது இந்த குரு பூர்ணிமா. அந்த குரு பூர்ணிமா அன்று குருவை வணங்குவது ரொம்ப விசேஷம். உங்களுக்குன்னு யாராவது ஒரு குருவாக இருந்தால் அவங்கள நீங்கள் போய் வணங்கி அவங்களோட ஆசைகளை பெறலாம். அல்லது ஜீவ சமாதிகள், ஜீவ முகூர்த்தங்கள், சித்தர்கள், யோகிகள், மகான்களை வணங்குவது ரொம்ப சிறப்பு. தென்முக கடவுள் அப்படின்னு சொல்லப்படுற தட்சிணாமூர்த்தியை வணங்குவது ரொம்ப ரொம்ப விசேஷம். குருவே இல்லாதவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றார். முருகப்பெருமானையே குருவாக பாவித்து ஞானம் பெற்றவர் அருணகிரிநாதர். அதனால முருகப்பெருமானையே வழிபடலாம் குருவாக நினைத்து. அதுவும் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சண்முகர் குருவாக இருக்கக்கூடிய தோற்றம். அப்போ குரு ஸ்தலங்கள், குரு வழிபாடு இதெல்லாம் செய்யும்போது நமக்கு குரு பகவானுடைய ஆசிகள் கிடைக்கும், குருவுடைய அனுகிரகம் கிடைக்கும். அல்லது இப்போயே உங்களுக்கு குரு இருந்தால், இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அவங்ககிட்ட சென்று நேரடியாக ஆசி பெறுவது ரொம்ப விசேஷம். அவ்வளவு சிறப்பு கொண்ட இந்த குரு பூர்ணிமா அன்று குரு வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்க. அன்றைய தினம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகள், ஜீவ முகூர்த்தங்கள், புண்ணிய ஸ்தலங்கள், புண்ணிய சேத்திரங்கள் வழிபட்டு வாங்க, நன்மைகள் கிடைக்கும். குரு பூர்ணிமா அன்று குரு வழிபாடு செய்யணும். தியானம் செய்தாலோ ஜபங்கள் செய்தாலோ அன்றைக்கு செய்யக்கூடிய அன்னதானத்திற்கும் பல மடங்கு சக்தி உண்டு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து எங்களோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்க முடியும். நன்றி. ஸ்ரீமாத்ரே நமக. நமது சப்ஸ்கிரைபர்கள், நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள், ருத்ராட்சம், தாமரமணி மாலை, கருங்காலி மாலை, ஸ்படிக மாலை, கோமதி சக்கரம், மகாலட்சுமி சோழி, அஞ்சனைக்கல், அரகஜா, புனுகு, இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க. அவங்களுக்கு நம்மளால முடிந்த அளவு குறைந்த லாபத்தில், ரொம்ப விலை இல்லாமல் இந்த சரியான விலையில் எல்லோரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்குது, அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில், தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம். அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம். இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு தேவை இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.